எதுக்காக இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகணுங்கிறதுல அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? என் பொண்ணோட கல்யாணம் நின்னாலே நான் செத்ததுக்கு சமம். இதுக்கு எதுக்கு மருந்து கொடுத்து என்ன கொல்ல பாக்குறீங்க? சொல்லுங்க, என் பொண்ணோட கல்யாணத்தை எதுக்காக நிறுத்தணும்னு நினைச்சீங்க? அதுல உங்களுக்கு கிடைக்க போற லாபம் என்ன? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்க? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்ல? விடுங்கய்யா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க பதட்டப்படாதீங்க. வாங்க சண்முகம், முதல்ல சொல்லு, யார் இவங்கெல்லாம்? என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த ஏன் இவங்கெல்லாம் இப்படி நினைக்கணும்? அப்படி நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு எனக்கு புரியலையே. இவங்க என்ன வெட்டி கூட போட்டையா, நான் நடந்ததை சொல்லிடுறேன்யா. ஐயா, எனக்கு என் குழந்தை அனுதான் எல்லாமே. அவன் மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட்ட ஸ்வீட்ல நாங்க யாருமே மருந்த கலக்கலங்கய்யா. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் நாங்க நினைக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்ச ஒரே ஆளு ஐயா தோ நிக்கிறாரே, இந்த பிரபுதான். நீ எதுக்கடா என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? ஐயா, அது நான் அப்படிலாம் நினைக்கலைங்கய்யா. உன்னதான் கேட்கிறேன், வாயை திறந்து பதில் சொல்லுடா. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏன் நினைச்ச? ஐயோ, இப்ப நான் என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏன்னா உங்க பொண்ணு வேற ஒரு பையனை காதலிக்கிறாங்கய்யா. என்னடா சொன்ன? என் பொண்ணு வேற ஒருத்தனை விரும்புறாளா? ஆமாங்கய்யா, உங்க பொண்ணுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணத்துல சுத்தமா அவங்களுக்கு விருப்பமே இல்ல. அவங்க வேற ஒருத்தனை விரும்புறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவன் தான் இந்த பிரபு. ஐயா, எல்லாத்தையும் உங்ககிட்ட முழுசா நான் சொல்லிடுறேங்கய்யா, அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஐயா, நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு கேட்டரிங் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தோம்யா. உங்க வீட்ல இருந்து தேங்காய் மூட்டை எடுத்துட்டு வந்தோம். அதுல ஒரு மூட்டைய உங்க பொண்ணு காதலிக்கிற அந்த பையனை தோ இந்த பிரபு தான் ஒளிச்சு வச்சிருந்தாயா. அது தெரியாம தேங்காய் மூட்டை தானே நாங்களும் மொத்தமா தூக்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சிட்டோம். அப்போ சரவணன் துரசிங்கமும் சந்தேகத்தோட வந்து ஒவ்வொரு மூட்டையா பிரிச்சு பார்த்தாங்க. என் தங்கச்சி கையிலுக்கு மூட்டையில தினேஷ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மூட்டை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. சரவணன் துரைசிங்கமும் கிச்சனை விட்டு போனதுக்கு அப்புறம் மூட்டையில இருக்கிற பையன் யாருன்னு கையில் கேட்டா. அதுக்கு இந்த திருட்டு பையன் என்ன தெரியுமா சொன்னா? இவன் தான் கண்மணியை காதலிக்கிற பையன், இவன் கூட தான் கண்மணி ஓடி போக போறான்னு சொன்னாயா. அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல, நீங்க இந்த ஆர்டர் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னு அப்படி சொல்லிட்டு அந்த தினேஷ் பையனை மண்டபத்தை விட்டு அமுச்சு விட்டாங்கய்யா. போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ செத்தோம். டே பிரபு, ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பையன் கூட உங்க பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த பிரபு ஸ்வீட்ல மருந்து கலந்துக்கலாம்ல? ஐயா, உடம்புக்கு ஏதாவது ஆயிர போதியா? இந்த பிரச்சனை விடுங்கயா, நான் பாத்துக்கலாம். சண்முகம், என்னையா பேசுற இவன்? என் பொண்ணு வேற யாரையோ ஒருத்தனை காதலிக்கிறாங்கறா? இந்த சக்திவேலோட வளர்ப்புன்னா அவ்வளவு கேவலமாவா போச்சு? என் மனைவி போனதுக்கு அப்புறம் என் ரெண்டு பொண்ணுங்களையும் என்னோட நெஞ்சுக்குள்ளேயே வச்சு அடகாத்திருக்கையா. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறேன். என் பொண்ணுங்களுக்கு நானா உயிரியா? நானா உயிர்? நான் சொல்ற பேச்ச எப்பவுமே அவங்க தட்ட மாட்டாங்க. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் உலகம்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தாயா உலகம்.
சண்முகம், நீ பாத்திருக்கல, நான் வெறும் அப்பாவை மட்டுமா இருந்திருக்கேன் அவங்களுக்கு? ஒரு நண்பனா தானப்பா இருந்திருக்கிறேன். என் பொண்ணுங்க என்கிட்ட எதையும் மறைக்காத அளவுக்கு அவங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்கிறேன். அவங்க எனக்கு தெரியாம காதலிக்கிறாங்களாமா. காதலிக்க என் பொண்ணாவது எனக்கு தெரியாம வேற ஒருத்தனை அடப்போயா. ஐயா, நீங்க உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் சரிதாங்க ஐயா. ஆனா இங்க ஒரு கூட்டம் உங்க பொண்ணு வேற ஒரு பையனை விரும்புறான்னு அடிச்சு சொல்றாங்களே, அதுக்கு என்னங்கய்யா பதில்? எங்க வீட்டு பையன் ஏமாந்து நிக்க கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஏய், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என்ன மீறி அவ அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். கண்மணி, இங்க வாமா, வா. கண்மணி, உன் அப்பா உன்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்கிறாத. இது சபையில இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுனால உன்னை இந்த மாதிரி கேட்க வேண்டியதா போயிடுச்சுமா. கண்மணி, நீ வேற யாராச்சும் விரும்புறியா? கண்மணி, ஆமான்னு சொல்லுடி. உன்கிட்டதாம்மா கேக்குறேன், பதில் சொல்லு. வேற யாரையாச்சும் விரும்புறியா? சொல்லுமா. இல்லப்பா, நான் யாரையும் விரும்பல. ஆ ஆ. கண்மணி, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் உண்மையை தான் சொல்றேன். யாரையும் விரும்பல. சக்திவேல் பொண்ணுடா. இந்த பார், இனிமே யாராவது இங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்க இங்க, அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காதாமா. வாமா, வா.